ஹாய் உறவுகளே, வாங்க நான் எப்படி சாம்பார் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் அந்த மிஸ்டேக்லேருந்து சரி பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்கள். பாருங்கள், இது எனக்கு, என் பையன், என் பொண்ணுக்கு சாம்பார். இதில் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறேன் புளியோட. குழம்பு பார்க்கலாம் பாருங்கள். இந்த குழம்பு எங்கள் கணவருக்கு, அவருக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட்றாரு. அதனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடக்கூடாது, அப்படியே நார்மலாக சாப்பிடு, மாத்திரை சாப்பிட்றதால அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, அவருக்கு தினமும் அப்படி தான், தனியாக அவருக்கு ஒரு குழம்பு, எங்களுக்கு ஒரு குழம்பு அப்படி செய்கிறேன். ஆனால் இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் எப்படியாச்சும் தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்சமாக சாம்பாரில் உப்பு போட்டேன், ஞாபகம் இல்லாத. அது இப்போ பாருங்கள், தக்காளி இல்லை, பூண்டு இல்லை, புளி இல்லை, எதுவுமே இல்லை, காய்கறி, பருப்பு தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்புல லைட்டாக உப்பு வந்துடுச்சு. நானும் அவருக்கு தெரியாமல் தக்காளியை கரைச்சி தோல் இல்லாமல் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பவுட்ரு போட்டிருக்கிறேன், கரம் மசாலா போட்டிருக்கிறேன், சாம்பார் பொடி எக்ஸ்ட்ரா திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பார்த்தா அப்பி லைட்டாக உப்பு அரைக்குது. இப்போ இந்த உப்பை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை எப்படி சரி பண்ணுறதுன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு சான்ஸு, உருளைக்கிழங்கு போட்டால் உப்பு கம்மியாயிடுன்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கை மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதை போடுறேன். தயவுசெய்து இந்த உப்புக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள். அவர் உப்பு இருந்தால் பயங்கரமாக சாப்பிடவே மாட்டார், குழம்பு ஓரம் கட்டிடுவார். இவ்வளோ குழம்பு வச்சு வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், கேரட்டு, காலிஃப்ளவரு, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். புளி, உப்பு, பூண்டு, வெங்காயம் இதுவெல்லாம் இல்லை. ஆனால் எங்கள் குழம்புல எல்லாமே இருக்கும். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்ச சாம்பார் வேஸ்ட்டாக போயிடுமோன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி மேனுக்கு என்ன சொல்கிறது, இல்லத்தரசிங்களுக்கு தெரியும் ஒரு குழம்புல எத்தனை பொருள் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோன்றது. நான் நல்லா கவனமாக சமைச்சேன், பார்த்து தான் சமைச்சேன். இருந்தாலும் லைட்டாக உப்பு வந்துருச்சுங்க. இப்போ அவர் இதை சாப்பிட்டாவே, நார்மலாக சாப்பிட்டாவே அவருக்கு உப்பு இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். இப்போ உப்பு வரைய மாத்திரை சாப்பிட்றதால அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ உப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு சொல்லி என்னை காப்பாற்றுங்க. இந்த குழம்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் தேங்க்யூ உறவுகளே, பாய். இப்படி ஒரு குழம்பு சூப்பராக இருக்குங்க. லைட்டாக உப்பு பட்டுருச்சு.